கன்சிஸ்டன்சி தானே முக்கியம். எல்லாத்துலயுமே கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஹாய் 100 டே சேலஞ்ச் இன்னைக்கு வந்து டே வந்து 32. ஸோ இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ஜஸ்ட் நான் வந்து பீரியட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் வந்து அதுக்கு மேலே பண்ண முடியல. வாங்க எவ்வளோ கேலரி வந்து பேர்ன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 23 நிமிஷம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 209 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து பீரியட் டைம்ல வந்து ஸோ ஹெவி ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்குமே நான் தான் சொல்றேன், எனக்கும் நான் தான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எனக்கு வந்து பெயின்லாம் அவ்வளோ இருக்காது, எனக்கு வந்து பெயினே இருக்காது சுத்தமா. ஸோ எனக்கு வந்து நான் வந்து மைல்டான ஒர்க் அவுட் தான் பண்ணுவேனே தவிர ஹெவியான ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, பண்ணாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கும் நான் தான் சொல்றேன், பெயின் இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பசங்க மிச்சம் வச்ச ஒரு 6 தோசையும் கொஞ்சமா சால்னாவும் குழம்பு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுது. நம்ம வந்து இப்போ கடைக்கு கிளம்பிட்டோம். ஸோ கடையில் போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு மதியம் போல நான் வந்துடுவேன் திரும்ப வீட்டுக்கு. ஸோ கடைக்கு போகலாமா? ஸோ நம்ம வந்து கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். கிளாஸ் இல்லைங்களா, அது ஓப்பன் இன்னும் டோர் வைக்காதனால வந்து தூசி அப்படியே படிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போதான் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு கஸ்டமரும் வரல, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஸோ நேற்று மாதிரி இன்னைக்கு வந்து எங்கள் பில்டிங் ஓனர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னதான் நம்மக்கிட்ட காசு பண்ண வேண்டாலும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? பெரிய விஷயம் தான் இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷங்களா இருக்கிறது. இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன், அப்புறம் வந்து 4 பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதான் இன்னைக்கான லஞ்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஸோ பசங்க எல்லாம் தூங்க வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். எனக்கு செம தூக்கம் வருது. என்ன நான் மதியம் கொஞ்சம் தூங்கி பழகிட்டேன்னா ஒரு 1/2 ஆச்சும் நான் வந்து தூங்கிடுவேன். தூங்காம அப்படியே கண்ணெல்லாம் சொருகு. அதனால உட்காந்துருக்கேன். சரி நம்ம கடைக்காக நம்ம பணம் வேற யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி தானே முக்கியம். எல்லாத்துலயுமே கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட பேஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க உங்களோட எஃபெக்ட் போடும்போது இந்த யூனிவர்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த வெற்றியை வந்து வாங்கி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளோட செயல்ல இருக்கணும். ஸோ அதனாலதான் நான் உட்காந்துருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் சாப்பிட போயிருக்காங்க. அவங்க வந்ததும் ஈவினிங் பாப்பாங்க இழந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அவங்களை கூப்பிட்டு வருவேங்க. ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வெயிட் லாஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு சாட்டர்டே வந்து நான் அப்டேட் பண்றேன் எப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் நான் 10,000 ஸ்டெப் நடக்கவே இல்லை. அது வேற இருக்கு. நான் நடக்க போறேன்னு தெரியல. இன்னைக்கான கோல் நேத்து வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 8 மணி ஆயிடுச்சுங்களா. 8 மணி ஆயிடுச்சு. போயிட்டு அப்புறம் அங்க வீட்டுல சமைச்சிட்டு பசங்க எல்லாம் வெளியே போயிருந்தாங்க. பக்கத்து வீட்டுல கூட்டு போயிருந்தாங்க. அவங்கள வெளியில ஹவுஸ் ஓனர் அக்கா கூட்டு போயிருந்தாங்க வெளியில. சோ அதனால வந்து நான் எனக்கு ஒரு மணி நேரம் அளவுக்கு எனக்கு கேப் இருந்ததுனால நான் அந்த டைம்ல நடந்துட்டேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஐயோ எப்படா படுப்போன்னு தான் இருந்துச்சு. பெருசா இங்க ஒரு வேலையும் இல்ல, இருந்தாலும் ரொம்ப டயர்ட் ஆகுது. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கும் வெளியில வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி போல இருக்கு. ஸோ ஆனால் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியும் பார்த்து ஒரு மணி நேரம் நடந்து முடிச்சுட்டு 10,000 ஸ்டெப்பு. ஸோ இன்னைக்கும் ஏதாவது ஒரு மணி நேரம் கிடைச்சிச்சுன்னா நான் நடந்துருவேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நைட்டு. உங்களுக்கு நான் 10,000 ஸ்டெப் நடந்துட்டேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சரி அதான் உங்க கூட பேசலான்னு வந்தேன். ஸோ இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பயங்கரமான தலைவலி. ஸோ குட்டி கிளாஸ்ல வந்து நான் கொஞ்சமா வந்து காஃபி குடிக்கிறேன். ஸோ நைட் டின்னர் வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அதனால. ஸோ இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ வந்து 2000 ஸ்டெப் தான் ஆயிருக்கு. இன்னும் 8000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நைட்டுக்குள்ள நடந்து முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். மணி இப்போ 7 ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம். நான் உங்களுக்கு நைட் அப்டேட் பண்றேன். இன்னைக்கு வந்து நான் 7000 ஸ்டெப் தான் நடந்திருக்கேன். 505 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ என்னால் 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ ஸ்டொமக் பெயின்னால. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் கம்ப்ளீட் பண்றேன் நான். ஸோ இன்னைக்கு டே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒர்க் அவுட் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸ்டெப்ஸ் வந்து 7000 தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸ்டொமக் பெயின்னால என்னால் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இப்போ நோட் பண்ணிடலாமா? ஸோ டே 32 வந்து நம்ம ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் உங்களை டே 33ல பார்க்குறேன். பாய்.